நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இது பிஹைண்ட் மீ மீடியா. இன்று நாங்கள் பேசப்போகும் விடயம் கனடா முழுவதும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களை பாதித்து வரும் ஒரு கவலைக்கிடமான நிலை, கனடாவின் உணவகத்துறை. கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் சுமார் 7000 உணவகங்கள் கனடா முழுவதும் மூடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டில் கூட மேலும் 4000 உணவகங்கள் மூடப்பட வாய்ப்புள்ளது என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது உண்மையாக சாதாரண மாற்றம் அல்ல, பொருளாதார அழுத்தத்தின் விளைவு என்றுதான் கூற வேண்டும். இந்த நிலைக்கான காரணம் என்னவென்று பார்த்தால், முதலாவது காரணம் குடியேற்ற கொள்கை மாற்றங்கள். குடியேற்ற விதிமுறைகளில் செய்யப்பட்ட மாற்றங்களால் புதியவர்களின் வருகை குறைந்திருக்கிறது. உணவகத்துறையில் வேலை செய்ய தேவையான பணியாளர்களை பெறுவதில் சிரமமும் அதிகரித்திருக்கிறது. இரண்டாவதாக பொருளாதார சிக்கல்கள். விலைவாசி உயர்வு, வாழ்க்கை செலவுகள் அதிகரிப்பு ஆகியவை உணவக உரிமையாளர்களுக்கு பெரும் சுமையாக இருக்கிறது. ஒரு உணவக உரிமையாளரின் நிலையை சற்று சிந்தித்து பாருங்கள். அதிகமான வாடகை, காப்பீட்டு கட்டணம், மின்சாரம் மற்றும் எரிவாயு செலவு, உணவுப் பொருட்களின் உயர்ந்த விலை, பணியாளர்கள் சம்பளம், இவை அனைத்தும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. முக்கியமாக கவலைக்கிடமான உண்மை என்னவென்றால், கனடா முழுவதும் சுமார் 41% உணவகங்கள் இழப்பில் அல்லது லாபமின்றி வெறும் நிலைத்தன்மைக்காக மட்டுமே இயங்குகின்றன என தகவல்கள் கூறுகின்றன. இதன் விளைவாக என்ன ஆகும்? உணவு அளவு குறைக்கப்படுகிறது, விலை உயர்த்தப்படுகிறது. இதனால் பலர் வெளியில் சென்று உணவருந்துவது குறைந்து வருகிறது. இப்போது உணவகத்தில் சாப்பிடுவது பலருக்கு ஆடம்பரமாகிவிட்டது. மேலும் ஒரு சிக்கல் இருக்கிறது. இறைச்சி போன்ற பொருட்கள் விற்பனையாகவில்லை என்றால் அவற்றை கைவிட வேண்டிய நிலை உருவாகிறது. அது நேரடி நஷ்டமாகவே மாறுகிறது. இவ்வளவு இழப்பும் தொடர வேண்டுமா என்ற கேள்வி எழுந்து பலர் தங்கள் தொழிலை நிறுத்திவிடுகிறார்கள். எங்களால் என்ன செய்ய முடியும் என்றால், உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது உணவகம் நடத்துகிறார்களா? அவர்கள் சிரமத்தில் இருந்தால் நாம் செய்யக்கூடிய சிறு ஆதரவு கூட அவர்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் அல்லது 2 வாரத்தில் ஒரு நாட்களோ உள்ளூர் உணவகத்தில் உணவருந்தலாம். குடும்பம், நண்பர்களுடன் அருகில் உணவகங்களை தேர்வு செய்யலாம். நல்ல அனுபவம் இருந்தால் பாராட்டு கருத்து தெரிவிக்கலாம். இது வெறும் உணவு பட்டியல் அல்ல, ஒரு குடும்பத்தின் வாழ்வாதாரம் என்பதை அனைவரும் நினைக்க வேண்டும். நிறைவாக, கனடாவின் உணவுத்துறை என்பது வெறும் உணவல்ல, அது ஆயிரக்கணக்கான கனவுகளின் சேர்க்கையாக இருக்கிறது. பல குடும்பங்களின் நம்பிக்கையாகவும் இருக்கிறது. இது உங்கள் பிஹைண்ட் மீ மீடியா. மீண்டும் ஒரு முக்கியமான தகவலுடன் சந்திப்போம். நன்றி.